தண்ணீருக்கு பஞ்சமுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் கலைக்கு ஒருபோதும் பஞ்சம் இருக்காது. ராமநாதபுரம் மண்ணில் கண்டுகொள்ளப்படாத ஒரு காணக்குயிலின் கதைதான் இது. ஆதனக்குறிச்சியைச் சேர்ந்த பார்வதி அம்மாள் அவர்களை பற்றி தான் இந்த காணொளி. போயிருந்த தம்மாக்கு பாட்டுக்கு எல்லாருமே கைதட்டி அப்படியே ஆர்வத்தோட ஆடிச்சு. மழை 10 பேர் வராங்க, 50,000 கவிக்கிட்டு போயிடுறாங்க. நீ ஒரு ஆளு 10 பேர் பாடுற பாட்டை பாடுற. இந்த பாட்டு லீடிங்ல போய்கிட்டு இருக்குப்பா. யார பார்த்தாலும் இந்த பாட்டை பாடுங்க ஆச்சி, இந்த பாட்டை பாடுங்க அம்மா. தாய் மடியிலதான் என்னைக்குமே துன்பம் இல்லை என் தாய் மனசு. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து இளம்பிரை போலும் எயிற்றனை. ஹாய், ஹலோ இளைஞ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற விருந்தினர் கிராமிய பாடகி பார்வதி, ஆதனக்குறிச்சியை சேர்ந்தவர். அம்மா வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்க சொந்த ஊர் மற்றும் உங்க குடும்ப பின்னணி, அந்த விவரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. பிறந்தது புளியங்குடிப்பா. வாக்கப்பட்டது ஆதனக்குறிச்சி. குழந்தைய 2 குழந்தைய. சரி, இப்போதைக்கு நீங்க என்ன தொழில்கா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய வருமானத்துக்கு? இப்போ நான் டெய்லரா இருக்கேன். 92ல இருந்து டெய்லர். சரி. விவசாயம். சரி. இதையும் பார்த்துக்கிருவேன், அதையும் பார்த்துக்கிருவேன். இது 2 தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் நிறைய வகை பாடல் இருக்கிறதுனால ஆமா, எல்லாருக்கும் ஒவ்வொரு பாடல் மேல ஆர்வம் இருக்கும். உங்களுக்கு இந்த கிராமிய பாடல் மேல ஆர்வம் வந்தது எப்படிக்கா, எப்போ வந்தது? அதாவது பத்தி பாட்டு, கும்மி பாட்டு தான் முதல்ல பாடிக்கிட்டு இருந்தேன். பாடிக்கிட்டு இருக்கையிலேயே இந்த தெம்மாங்கு பாட்டு ஆப்புனூர்ல விரும்பினாங்க. சரி சரி. இங்க இந்த குரலுக்கு இந்த தெம்மாங்கு பாட்டு படிச்சீங்கடா நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. அப்புறம் சாக்குளத்துல அது மாதிரிதான் கேட்டாங்க. ரொம்ப இடத்துல தெம்மாங்கு பாட்டு நீங்க படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு கேட்டாங்க. சரி சரி. அதுல இருந்து தெம்மாங்கு பாட்டுக்கு உள்ள வந்துட்டேன். சரி சரி. ஆமா. எந்த வயசுல இருந்துக்கா பாட ஆரம்பிச்சீங்க, அந்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2002ல இருந்து பாடுறேன். வயசு எனக்கு ஒரு 22 வயசு இருக்கு. திருவிழாக்கு வெளியூர்களில் பாட போறீங்க. பாட போகும்போது உங்க குடும்பத்துல யாரும் இதுக்கு தடையா இருப்பாங்களா? என்ன சொல்றாங்க இதை பத்தி? பாட போயில எங்க ஊர்ல என்னையத்தான் கூப்பிடுவாங்க. அப்ப கூப்பிடும்போது ஒரு நேரம் எங்க வீட்டுக்காரரு, நீ தான் பாடுறியா, உலகத்திலே ஆள் இல்லையா அப்படின்ட்டு கேட்கும்போது எல்லாரும் எங்க வீட்டுக்காரரை திட்டுனாங்க. இந்த படிப்பும் இந்த பாட்டு எல்லாத்துக்கும் வராது, இந்த சரஸ்வதி குடி இருக்கு, அப்படிலாம் திட்டக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லவும் அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான். அதோட இதுவரை எங்க வீட்டுக்காரரு என்னுமே என்னை சொன்னதில்லை. சரி, மகிழ்ச்சி. முறையா நீங்க எந்த ஊர்ல போய்க்கா படிச்சீங்க? அந்த ஊர்ல நீங்க வாங்கின முதல் சம்பளம் எவ்வளவுக்கா? ஒரு 7-8 வருஷம் சும்மாதான் தம்பி நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி. காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். சரி. பொன்னாடை போத்துவாங்க. அதோட அப்படியே வந்துகிட்டு இருக்கையில கொஞ்சம் கஷ்டம் ஊடாடிடுச்சு. அதோட பருக்கக்குடி பஞ்சவர்ணம்ட்டு என்னைய பாட்டு பாட கூப்பிட்டு இருந்தாரு. சரி. எங்கடா காவனூருக்கு, பரம்புடிக்கு பக்கத்துல காவனூர் கருமலையான் கோயிலுக்கு. சரி. அந்த கஷ்டத்திலயே எனக்கு காசு வேணாப்பா அப்படின்னு சொன்னேன். சரி. 10 பேர் வராங்க, 50,000 கவிக்கிட்டு போயிடுறாங்க. நீ ஒரு ஆளு 10 பேர் பாடுற பாட்டை பாடுற, இந்த 1000 ரூபாய் நீ வாங்கிக்கிட்டு போ அப்படி சொல்லி எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அத முத அப்பத்தான் நான் ஒரு 1000 ரூபாய் நான் படிச்ச பாட்டுக்கு வாங்கினேன் சம்பளம். எத்தனை ஊருக்கு நீங்க பாட போயிருப்பீங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச நெருக்கமான ஊர் எது? அந்த ஊர்ல நடந்த ஒரு நிகழ்வு உங்களால மறக்க முடியாதமா இருக்கும். அப்படி ஒரு நிகழ்வு உங்க வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அதை பத்தி சொல்லுங்கக்கா. இது புதுக்கோட்டை பசும்பனுக்கு பக்கத்துல. சரி. புதுக்கோட்டை. அதுக்கு பாட்டு படிக்க போயிருந்தேன். அதாவது பாட்டு படிக்க போயிருக்கையில பாரி வளர்த்தேன். சரி. வளர்த்திருக்கையில மகமாயி நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, இளைஞரிய சொன்னாங்க, அக்காவை 2 பாட்டு பாட சொல்லுங்க மேடையில அப்படின்ட்டாங்க. ஒரு 4 பாட்டு பாடுனேன். அதோட பணமும் ஒரு 2500 ரூபா பணமும் விழுந்துச்சு.
சரி. காவல்துறை அதிகாரி ஒரு பொன்னாடை ஊத்துனாரு, இளைஞர்கள் ஒரு பொன்னாடை ஊத்துனாங்க, ஆ, மகளிர்கள் ஒரு பொன்னாடை ஊத்துனாங்க, ஆ, பொதுமக்க சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பொன்னாடை ஊத்துனாங்க. ஆ, ரொம்ப சிறப்பா அங்க இருந்துச்சு. ஆ. ஆமா சார். அதுதான் உங்க வாழ்க்கையில ஆ மறக்க முடியாத மறக்க முடியாதது. சரி, சந்தோஷம். பொதுவா வந்து திருவிழாக்கள்ல வந்து நீங்க பாட்டு பாடும்போது, ம். ஒரு சாமி பாட்ட எடுத்துக்காட்டுக்கு பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா, அந்த பொதுமக்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு சாமி ஆடுறத நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா. அப்ப அந்த அந்த சாமி ஆடுற தருணத்த நீங்க பார்க்கும்போது, உங்களோட உணர்வு எப்படி இருக்கும்? அத கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன் தம்பி பாட்டு படிக்க. ஆ, நான் படிக்கிற பாட்டுக்கு ஆ, சாமி ஆடாதவங்க பாவம் செஞ்சது. ஆ, எந்த எந்த ஊர்லயும் ஆ, லேசா ஒரு வர்ணிப்பு போட்டாலுமே போதும். ஆ, இந்த ஊர்ல தான் சாமி ஆடல அப்படிங்கிறதுக்குலாம் வேலை இல்லை. ஆ, வாயை திறந்தாலே பாட்டு அப்படியே ஆடி மக்கள் அப்படியே சூழ்ந்துருங்க, வந்து என்னைய சுத்தி வந்துருங்க. ஆ. ஆ, சரி. திருவிழாவுலயோ அல்லது ஏதாச்சும் ஒரு மேடையில நல்ல மும்மரமா பாடிக்கிட்டு இருப்பீங்க. சரி. பாடிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சில நேரத்துல உங்களுக்கு வந்து அடுத்த வரி என்னன்னு மறந்து போயிரும். ஆமா. அப்படி மறக்கும்போது அத எப்படிக்கா நீங்க சமாளிச்சு அத பாடுறீங்க? அது எப்படின்னா அந்த கோரஸ் சொல்றவங்க வந்து கரெக்டா சொல்லி வந்தால்தான் எனக்கு பாட்டு தடங்கள் இல்லாம வரும். ஆ, ஆனா அவங்க வந்து கோக்குமாக்கா படிச்சால்தான் பாட்டு வந்து விட்டு போயிரும். சரி. அதுக்கு என்ன செய்வேன், அவங்க சொல்ற கோரஸ கூட ஒரு கோரஸ் சொல்லி விட்டுருவேன். அந்த நீங்களா? கோரஸ் சொன்ன பிறகு அந்த பாட்டை எடுத்துருவேன். ஆ, ஆ, எடுத்து சமாளிச்சிருவீங்க. சமாளிச்சிருவேன். சபாஸ். சாமி ஆடுனாங்கல்லக்கா, ஆமா. அது எந்த பாட்டுன்னு கொஞ்சம் பாடி காமிக்க முடியுமா இப்போதைக்கு? பாடிடுவோம். பாடுங்க. ஆடுதம்மா ஆடுதம்மா அக்கினி சட்டி, ஆத்தாவும் கோயிலோட வாசல சுத்தி. ஆடுதம்மா ஆடுதம்மா அக்கினி சட்டி, ஆத்தாவும் கோயிலோட வாசல சுத்தி. திருவிழாக்கள்லக்கா பாடும் பொழுது நெறைய பாட்டு பாடுவீங்க பொதுவா. ஆமா. ஆனா பர்ட்டிகுலரா ஒரு பாட்ட வந்து அந்த ம். மக்கள் வந்து, "அக்கா இத மறுபடியும் பாடுங்க, இத மறுபடியும் பாடுங்கன்னு" உங்கள்ட்ட விரும்பி விரும்பி கேட்கிற ஒரு பாட்டு. ஆ, அப்படி ஒரு பாட்டு இருக்கா? அந்த இருக்கு. பாட்டு இருந்துச்சுன்னா, இப்ப எங்களுக்கு பாடி காமி. அது சிலுக்க சிலுக்க வரல அந்த பாட்டுகளை தாப்பா ரொம்ப விரும்புறாங்க. சரி. சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆட்கள்ல இருந்து ஆ, சிலுக்க சிலுக்க வாராளே அந்த பாட்டு தான் கேக்குறாங்க. ஆ, சரி. ஆ, அப்ப அந்த பாட்ட ஒரு முறை எங்களுக்காண்டி இந்தா பாடி காமி. பாடிடுவோம். ம். சிலுக்க சிலுக்க வாராளே, காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வாராளே, ஆத்தா பறந்து பறந்து வாராளே, ஏ காளியம்மா பம்பரமா சுத்தி வாராளே. ஏ சிலுக்க ஆத்தா சிலுக்க, தாயே சிலுக்க 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 வாராளே, எங்காளியம்மா சிரிச்சுக்கிட்டே ஆடி வாராளே, ஆத்தா பறந்து பறந்து வாராளே, எங்காளியம்மா பம்பரமா சுத்தி வாராளே. உங்களோட குழந்தைங்க 2 குழந்தை இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. அந்த குழந்தைங்க வந்து உங்கள பாட்டு பாட போகும்பொழுதோ, வைக்கும்பொழுதோ, உங்க பாடல கேட்டுட்டு கேலி, கிண்டல் இந்த மாரி எதுவும் நகைச்சுவைக்காண்டி பண்ணது இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் பண்ணலப்பா. ஆ, அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு, உங்களோட பாட்டுலயே ரொம்ப பிடிச்ச பாட்டு எந்த பாட்டு? அவங்களுக்கு வந்து அம்மா பாட்டு தான் பிடிக்கும். அப்ப அந்த அம்மா பாட்டு தான் போட்டு போட்டு கேட்கவும் செய்வாங்க. அப்ப அந்த பாட்ட எங்களுக்காண்டி ஒரு முறை பாடிருங்க. இந்தா பாடிடுவோம். ம். தாய் மனசு தங்கம், நான் அறிஞ்ச தெய்வம், நன்றி சொன்னா போதாதம்மா, ஏழேழு செம்மம், இது மாறாத சொந்தம். தாய் மனசு தங்கம், நான் அறிஞ்ச தெய்வம், நன்றி சொன்னா போதாதம்மா, ஏழேழு செம்மம், இது மாறாத சொந்தம். கோழி மிதிச்சு அந்த குஞ்சிக்குமே சேதமில்லை, கோவில் கதவடைச்சா சாமி தூங்க போறதில்லை. கோடி பணம் இருந்து நெஞ்சுக்குள்ள இன்பம் இல்லை, தாய் மடியில தான் என்னைக்குமே துன்பம் இல்லை. என் தாய் மனசு ஆ, என் தாய் மனசு வெல்ல, அது நான் மலர்ந்த முல்ல, என் தாயாலான தொல்ல ஒரு காலத்திலே இல்ல. பொதுவா கிராமிய பாடல்களுக்கான வரவேற்பு வந்து நம்ம ஏரியாக்கள்லயும் சரி, தமிழ்நாட்டுலயும் சரி, எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மேலும் பெருகிக்கிட்டு போகுதுப்பா. கிராமிய பாடல். கொஞ்சம் இடையில வந்து ஆ, கொஞ்சம் சாந்தமா இது போயிருமோ அப்படின்ட்டு தான் நான் ரொம்ப நேரம் நினைச்சிருக்கேன். ஆ, ஆனா இப்ப
100 வயசுல இருந்து ஆ, 80 வயசுல இருந்து 6 வயசுல இருந்து 60 வயசு வரையும் இந்த பாட்டு லீடிங்ல போய்கிட்டு இருக்குப்பா. ஆ, யார பார்த்தாலும் இந்த பாட்டை பாடுங்க ஆச்சி, ஆ, இந்த பாட்டை பாடுங்க அம்மா ஆ. அப்படின்ட்டு நல்லா விரும்புறாங்க இந்த பாட்டை. கண்டிப்பா. ஆமா, அப்ப வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க. நிறையா. ஆ, சாமி பாட்டை விட இப்ப தெம்மாங்கு பாட்டு தான் ரொம்ப போய்கிட்டு இருக்கு. சரி சரி கிராமிய தெம்மாங்கு பாட்டு. சரி ஆ, சரி. சந்தோஷம். உங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டம் தவிர சரி. வெளி மாவட்டங்களுக்கு எங்கேயாச்சும் பாட போயிருக்கீங்களா? அப்படி பாடுனா அது எந்தெந்த மாவட்டங்களுக்குலாம் போய் பாடியிருக்கிறீங்க? அந்த விவரத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்டா எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது உங்கள பத்தி. ராமநாதபுரம் மாவட்டத்துல இந்த கிராம சுற்றளவுல மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. ஆனா ஆமாப்பா. நீங்க வெளியிலயும் போய் வெளி மாவட்டத்திலயும் போய் பாடியிருக்குங்கிற ஒரு செய்தி வெளிய வரல. சரி. அப்படி நீங்க போயிருந்தா அது எந்தெந்த மாவட்டங்கிறத தெளிவா சொல்லுங்க. உசிலம்பட்டி போயிருக்கேன். ஆ, இப்ப இந்த ஐப்பசி மாதம் ஆ, ஒரு வாத்தியார் சொல்லி அந்த ம், அம்மாவை கூட்டிட்டு வாங்க தெம்மாங்கு பாட்டுக்கு, ஆ, இந்த வில்லடி பாட்டுக்கு அந்த தெம்மாங்கு பாட்டு போட்டா நல்லா இருக்கு ம், அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. ஆ, போயிருந்த தெம்மாங்கு பாட்டுக்கு ஆ, எல்லாருமே எல்லாருமே கைதட்டி அப்படியே ஆர்வத்தோட ஆடிச்சு. மலை ஆ, உங்க மலை எங்க மலை இல்ல, ம், அதுல ஆடிக்கிட்டுச்சு. படிங்கம்மா படிங்கம்மா படிங்கம்மாட்டு. ஆ. ம் சரி. இந்த வில்லடி பாட்டுல வில்லேடி நான் பாட்டு. தெம்மாங்கு பாட்டு, நான் மட்டும்தான் தெம்மாங்கு பாட்டு. ஸ்ரீபுத்தூர் ஆமா, சீவிலிபுத்தூர்ல. ஆ, ஆமா சந்தோஷம். இந்த குடும்ப உறவுகளுக்காண்டியே ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குக்கா. ஆமா. நம்ம எல்லா மக்களாலயும் விரும்பப்படுற அந்த பாட்டு வந்து முத்துக்கு முத்தாகன்ற ஒரு பாட்டு. அந்த பாட்ட வந்து எங்களுக்காண்டி பாடி காமிங்களேன் ஒரு தடவ. பாடிடுவோம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. திருவிழாவுல நீங்க பாடும்போது நான் ஒரு சில ஊர்ல கவனிச்சிருக்கேன்க்கா உங்கள. சரி. நீங்க வந்து ஒரு பாட்டுல இருந்து இன்னொரு பாட்டுக்கு அப்படியே தாவிடுறீங்க. பிரேக் எதுவும் விடாம, ம் அது நீங்க இந்த பாட்டுல இருந்து அடுத்த பாட்டுக்கு எப்படி தாவுறீங்கிறது எங்களுக்கெல்லாம் கேட்க ஆச்சரியமா இருக்கு. சரி. அப்படி ஒரு அந்த பாட்ட இன்னைக்கு எங்களுக்கு பாடி காமிச்சிருங்களேன். இந்த பாடிடுவோம். அக்கினி சட்டி தூக்கி ஆடி வாரா, தேடி வாரா ஆத்தா தேடி வாரா, தீச்சட்டி ஒன்று கிட்டே ஓடி வாரா, ஆடி வாரா அங்காளம்மா, ஆதிமலையனூர் அங்காளம்மா, ஓடி வாரா காளியம்மா, ஓசையோடு இந்நேரம்மா ஆத்தா, ஆடி வாரா அங்காளம்மா, ஆதிமலையனூர் அங்காளம்மா, ஓடி வாரா காளியம்மா, ஓசை கேட்க இந்நேரம்மா ஆத்தா, ஓசை கேட்க இந்நேரம்மா. சூப்பர்க்கா. பொதுவா கலைஞர்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். ஆமா. அது மாதிரி உங்களுக்கு இந்த மேடையில பாடணும், அல்லது இந்த நிகழ்ச்சியில போய் பாடணும்னு ஏதும் கனவு இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அத வெளிப்படுத்துங்கக்கா. இருக்குப்பா, ரொம்ப நாள் ஆசை. சொல்லுங்க. கிராமங்கள் எல்லாம் அப்படி பாடிக்கிட்டு தெரியுறோம். ஆனா ஆ, எல்லாரும் வாழ்த்துறாங்க. ஆ, நல்லா பாடுறியே, நீங்க சீ தமிழுக்கு போனான்னா விஜய் டிவிக்கு போனான்னா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆ. ஆனா போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலையேடா, என்ன பண்றது. இதுவரை கிடைக்கல. கிடைக்கல. ம். கிடைச்சா போலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் வந்து உங்க கனவு நிறைவேறும்னு நாங்க நம்புறோம். சரியா, உங்க வாக்கு பொண்ணா இருக்கட்டு. ரைட், நானே ரைட். தன்னானே தானே தன்னானே, தானானே தன்னானே பொடு தன்னே நன்னே தன்னானே, தன்னானே தன்னானே தானே தன்னானே, தானானே தன்னானே தானே தன்னானே. கூடலூர் குண்டுமல்லி கும்பகோணம் செண்டு மல்லி, கூடலூர் குண்டுமல்லி அப்படி கும்பகோணம் செண்டு மல்லி, கொண்டு வந்து தாரணம்மா குணம் போலே வச்சுக்கம்மா, கொண்டு வந்து தாரணம்மா குணம் போலே வச்சுக்கம்மா. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன், நாளான கண்ணி பொண்ணு நானும் வாடாத ரோசா கண்ணு, நாளான கண்ணி பொண்ணு நானும் வாடாத ரோசா கண்ணு. முனைக்கு நேரிங்க எதுக்குமே இல்லை, என்றும் நம்ம வாழ்வில பஞ்சமே இல்லை. ஏர்முனைக்கு நேரிங்க எதுக்குமே இல்லை, என்றும் நம்ம வாழ்வில பஞ்சமே இல்லை. பூமியிலே மாறி எல்லாம் சூரியனாலே, பயிர் பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறியினாலே,
சேமமுற நாள் முழுது உழைப்பதுனாலே இந்த தேசம் எல்லாம் செழித்திடுது நம்ம கையாலே. மணப்பாறை மாடு பூட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்டை உழுது போடு சின்ன கண்ணு, பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. மணப்பாறை மாடு பூட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்டை உழுது போடு செல்லக்கண்ணு, பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. ஆசையில்ல மனிதரடி தேவர்மய அன்பான புனிதரடி, சாதி மதம் கடந்தவரு தன்னல்லம் இல்லாதவரு. வணங்குதையா பூமி தமிழ்நாடு கண்ட சாமி, ஐயா வணங்குதையா பூமி தமிழ்நாடு கண்ட சாமி. அசையில மனிதரடி தேவரையா அன்பான புனிதரடி, சாதி மதம் கடந்தவரு தன்னல்லம் இல்லாதவரு. வணங்குதையா பூமி தமிழ்நாடு கண்ட சாமி, வணங்குதையா பூமி தமிழ்நாடு கண்ட சாமி. பட்டி போல் ராவண போல் பட்டி போல் ராவண போல் பார்த்து நிற்கும் தேவர்மையே எங்க குல தங்கம்மையா, ஈடில்லா தலைவரையா. எங்கே என்று பாடு அவர் புகழ நீயும் பாடு, எங்கே என்று தேடு அவர் புகழ நீயும் பாடு. பட்டிலாராமனை போல் பாசத்துக்கு லை கொடுக்கும், பட்டிலாராமனை போல் பாசத்துக்கு லை கொடுக்கும். எங்க முத்து ராமலிங்கம் எங்க ஊல தேவர் சிங்கம், எங்கே என்று தேடு அவர் புகழ நீயும் பாடு, எங்கே என்று தேடு அவர் புகழ நீயும் பாடு. இதுவரை எங்களுக்காக உங்களோட வேலையை ஒதுக்கி வச்சுட்டு எங்களோட நேரம் செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மென்மேலும் நீங்கள் இந்த துறையில் வளர்ந்து பல்லாண்டு வாழணுண்டு இளைஞர் மீடியா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ரொம்ப நன்றி நன்றி நன்றிப்பா.